ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். இந்த வெண்பொங்கல் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். 1 மில்லியன்ஸ் மேலே போயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த வெண்பொங்கல் குக்கர்லேயே தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கினேன். ரேஷன் அரிசி தாங்க எடுத்துக்கினேன். நீங்கள் சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தனால 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கினாங்க. நீங்கள் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் எனக்கு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அக்கா 5 பேருனா எவ்வளோ அரிசி எடுத்துக்கணும், எவ்வளோ பருப்பு போடணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் இப்போது கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். நான் 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 3 பேர் சாப்பிட்லாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசி. ஓகேவா? நீங்கள் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த அரிசியை 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கினேன். இந்த அரிசியும் பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதையே நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ ஊற்றினமோ அதுக்கு ஈக்குவலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 10 முந்திரியை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு சின்ன பீஸு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இடிச்சியும் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கினே இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அரிசியில் நல்லா இந்த உப்புவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள்ன்றது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனலுங்க. நீங்கள் சேர்த்துக்கினா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தனால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். மொத்தமே 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 3 விசில் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டீமர்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போது இந்த குக்கரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாவ், பார்க்கவே பாருங்கள், வெண்பொங்கல் சூப்பராக இருக்குது. வாசனை கூட செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் நாங்களும் செஞ்சு பார்த்துருக்கோம் சிஸ்டர், நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு அப்படின்னுங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பொங்கலை நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபிஸ் வேணுமோ அதை கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.